கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 28 வசனம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். So, Christ was sacrificed once to take away the sins of many, and he will appear a second time, not to bear sin, but to bring salvation to those who are waiting for him. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவித்து வரும் இந்த நாட்களில் அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளவும், அவரது இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியதின் அவசியத்தை குறித்தும் தேவன் அவருடைய வார்த்தைகளின் மூலம் நம்மோடு தினமும் இடைப்படுகிறார். இன்று அவரின் இரண்டாம் வருகை பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் என்பதை மிக தெளிவாக கூறுகிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய வசனத்தில் ஒரே தரம் பலியிடப்பட்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண பலி என்று ஆண்டுதோறும் பலியிடப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் சிலுவை பலி ஒரே தரம். இது என்றும் போதுமானது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம். அநேகருடைய பாவங்களுக்காக தம்மையே ஒரே பலியாக ஒப்புக்கொடுத்து பாவ நிவாரணம் செய்தார். நம்முடைய பாவ பாரத்தை இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமந்தார். அந்த பாவங்களின் தண்டனை அவர் மேல் விழுந்தது. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இரண்டாம் தரம் தரிசனமாவார். He will appear a second time என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இயேசு மீண்டும் வருவார். இது மறு வருகை, செகண்ட் கமிங் பற்றிய தீர்க்க தரிசனம். முதன்முறை பாவத்திற்காக வந்தார், இரண்டாம் முறை இரட்சிப்பை முழுமையாக நிறைவேற்ற வருகிறார். இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று தேவதூதன் அப்போஸ்தலர்களுக்கு கூறியதை இன்று நமக்கும் நினைவுபடுத்துகிறார். இரண்டாம் வருகையில் அவர் பாவத்திற்காக அல்ல, பாவத்துக்கு தீர்ப்பு முன்பே கிடைத்து விட்டது. இப்பொழுது அவர் விசுவாசிகளை எடுத்துக்கொள்ள மற்றும் நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது மிக முக்கியமான பகுதி. இயேசுவின் மறு வருகை எல்லோருக்கும் மகிழ்ச்சி அல்ல, ஆனால் அவருக்காக காத்திருப்பவர்களுக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார்.
எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று பவுலடிகளார் மிக உறுதியாக கூறுவதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோமா? உலக பிரகாரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு அவருடைய வருகையை குறித்த அக்கறையோ எதிர்பார்ப்போ இல்லாமல் இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதை நீங்க தான் யோசிக்கணும். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துவதை மத்தேயு 25:13 வாசிக்கிறோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் பலி முழுமையானதும் நித்தியமானதும். அதனால்தான் அவர் அரசராக தேவனின் வலது பக்கத்தில் உட்கார்ந்துள்ளார். அவருடைய பலியால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளோம். பரிசுத்தமாக நாம் அவருடைய வருகைக்காக காத்திருப்போமானால் அவர் வந்து நம்மை ரட்சித்து அவருடனே வாசம் பண்ணும்படி நம்மை அழைத்து செல்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் ஒரே பலி, 2ஆம் வருகை, நித்திய ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் தினமும் பலி, புதிய ஏற்பாட்டில் ஒரே தரம் இயேசு பலி. இது சக்தியும் நிறைவும். நீங்கள் மீண்டும் குற்ற உணர்ச்சியில் சிக்க தேவை இல்லை. சிலுவை போதுமானது. வருகைக்கு காத்திருப்பது என்பது பரிசுத்த வாழ்க்கை, ஜெபம், விசுவாசம், சாட்சியம். நீங்கள் காத்திருக்கிறீர்களா? மறந்திருக்கிறீர்களா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அவர் மீண்டும் வருவார். விசுவாசிகளை எடுத்துக்கொள்ள, நியாய தீர்ப்பு நடத்த, தனி ராஜ்யம் நிறுவ. சுருக்கமாக சொல்வதானால், கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். மீண்டும் வரப்போகிறார். அது விசுவாசிகளுக்கு ரட்சிப்பின் நிறைவு. அவருக்கு காத்திருப்பவர்களுக்கு மகிமை. Today's verse teaches that Jesus Christ was sacrificed once and for all to bear our sins. He will appear a second time, not to deal with sin again, but to bring complete salvation to those who are waiting for him. Christians are called to live in holiness, faith, and expectation of his glorious returns. In short, first coming to save from sin, present waiting in holiness, second coming to receive his people in glory. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை ஒரே தரம் சிலுவையில் சுமந்து எங்களை பரிசுத்தப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய மறு வருகையை எதிர்நோக்கி வாழும் பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்த உதவி செய்ய வேண்டுகிறோம். உலக ஆசைகளை விட்டு உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை செய்யும். நாங்கள் காத்திருக்கும் தருணம் வீணாகாமல் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே
ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.